Hi friends, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு 27 இன்ச்சு ப்ளவுஸுக்கான அளவுகள் எல்லாமே. ஏன்னா நிறைய பேர் கேட்குற விஷயம் வந்து ஒவ்வொரு சைஸ்லேயுமே வந்து எங்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஏன்னா அந்த ஒவ்வொரு குறிப்பிட்ட அளவுக்கு நிறையா பாடி சைஸ் வந்து இருக்கும். அதனால் மேக்ஸிமம் நிறைய பேர் எனக்கு இந்த சைஸில் மெஷர்மெண்ட் சொல்லுங்கள், வீடியோ போடுங்க, இந்த சைஸில் போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு மெஷர்மெண்ட்லேயுமா நீங்கள் என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. நான் ஓவரால் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறதே வந்து நான் கொடுக்குற ஃபார்மேட்டில் நீங்கள் உங்களுடைய மெஷர்மெண்ட் என்னவோ அதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஒரு சிலருக்கு பிகினர்ஸுக்கு அல்லது ஒரு டவுட் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கவங்க வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக அதை பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தெரியுது. அதனால் ஒவ்வொரு சைஸும் சொல்லி இந்த சைஸில் வந்து நீங்கள் எனக்கு மெஷர்மெண்ட் சொல்லுங்கள், இந்த சைஸுக்கு வந்து கட்டிங் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படி பார்க்கும்போது நான் மேக்ஸிமம் வந்து இருக்கிறதுலையே ஸ்மால் சைஸில் இருந்து ஓரளவுக்கு பிக் சைஸ் வரைக்குமே நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொன்னால் மட்டும்தான் அந்தந்த மெஷர்மெண்ட்டுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால் நான் வந்து ஏற்கனவே போட்டிருக்க வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி இருந்தீங்க அப்படின்னா நான் இதுக்கு மேலே போடுறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். சப்போஸ் அப்படி பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி அதில் இருக்க வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்னென்னலாம் நான் வந்து சொல்லியிருக்கேனோ அதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி இனி வர வீடியோஸில் வந்து நான் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு செஸ்ட் ரவுண்டுக்கும் நான் வந்து அதனுடைய கால்குலேஷன் அதனுடைய அளவுகள் எல்லாமே வந்து நான் வீடியோ வந்து போட இருக்கேன். அதே மாதிரி இந்த அளவுகளை வச்சு நீங்கள் வந்துட்டு ரெடிமேட் ப்ளவுசஸ் கூட ஸ்டிச் பண்ணலாம். பர்டிகுலராக ஒவ்வொரு அளவாக நீங்கள் கேட்கும்போது அது வந்து எனக்கே தெரியல இந்த சைஸில் போட்டிருக்கோமா, இந்த சைஸில் போட்டாச்சா இல்லையா அப்படிங்கிறது. அதனால் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது வந்து 27 இன்ச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மேக்ஸிமம் என்ன அளவு வருதோ அந்த அளவு வரைக்குமே நான் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டும் செஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் ரவுண்டு, அதில் இருந்து ஷோல்டர் எவ்வளோ, ஆர்ம்ஹோல் எவ்வளோ, ஃப்ரண்ட் லென்த் எவ்வளோ அப்படிங்கிறது வரைக்குமே நான் டோட்டலாகவே நான் எல்லா மெஷர்மெண்ட்ஸும் போடுறேன். கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற எந்த ஒரு மெஷர்மெண்ட்டாக இருந்தாலும் அதனுடைய வரிசைப்படியில் நான் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் அந்த இதை வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய ஏதாவது அபிப்பிராயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. அதே மாதிரி எப்பவும் சொல்கிற விஷயம்தான், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போது நான் இந்த இதில் சொல்ல போகிறது வந்து 27 இன்ச்சு சைஸு. இதனுடைய அளவுகள் வந்து என்னென்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துக்கலாம். அளவு எடுக்கிற முறை எல்லாமே நான் கடந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், எப்படியெல்லாம் அளவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ இதில் வந்துட்டு ஒரு டைரெக்டாக ஒரு உடம்புல என்னென்ன அளவு எடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். செஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் லென்த்து, ஸ்லீவ் ரவுண்டு, ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு. லாஸ்ட் வீடியோவில் நான் ஆர்ம்ஹோல் ரவுண்டு எடுக்கல, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொன்னேன். இதில் வந்து நான் ஆர்ம்ஹோல் ரவுண்டு எடுத்திருக்கேன். அதனால் லாஸ்ட்டாக அதையும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் இனி வர்றதில் எல்லாத்துக்குமே நான் ஆர்ம்ஹோல் ரவுண்டும் நான் சேர்த்தே மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன். இப்போ செஸ்ட் ரவுண்டு வந்து 27 இன்ச்சு, வெயிஸ்ட்டு வந்து 23, அதே மாதிரி வெயிஸ்ட் லென்த்து அப்படிங்கிறது 11, ஸ்லீவ் லென்த்து அப்படிங்கும்போது 5 இன்ச்சு, ஸ்லீவ் ரவுண்டு வந்து 10, ஃப்ரண்ட் நெக்கு 5, பேக் நெக் 6, ஆர்ம்ஹோல் ரவுண்டு 11. இப்போ இதுக்கு ஃப்ரண்ட் லென்த் என்ன, ஃப்ரண்ட் ஓப்பன் லென்த் என்ன, அந்த எக்ஸ்ட்ரா இருக்க எல்லாத்தையுமே நாம் வந்து இதனுடைய மற்ற இதில் வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ யோக் வந்து எப்படி மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. யோக் அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மலாக ஒரு பேக் போர்ஷன் கட் பண்ணி ஃப்ரண்ட்டு கட் பண்ணி அந்த சைடில் வைக்கிற உயரத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். அளவு வந்து ரொம்ப லென்த்து இறக்கம் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பட்டியினோட உயரமும் அதிகப்படுத்தலாம். ஏன்னா கப் ஷேப் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே கீழே இறங்கிச்சு அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப ஃப்ளாட்டாக போயிடும். அதனால் நீங்கள் பட்டியை தான் உயரப்படுத்தணும். நார்மலாக ஒரு 13, 13, 12 வைக்கும்போது நீங்கள் தாராளமாக சைடில் 3 இன்ச்சு வச்சிங்கன்னா போதும். அதை தாண்டி அதிகப்படுத்தும் போது மட்டும்தான் நீங்கள் பட்டியினுடைய அளவுலையும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும். அதனால் பட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நீங்கள் என்ன சைடில் அளவு கொடுக்குறீங்களோ அதை விட எப்பவும் போல் நான் ஏற்கனவே கொடுத்துருக்க இதில் வந்து நீங்கள் நான் எப்படி கொடுத்துருக்கேனோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சைடில் 3 இன்ச்சு, முன்னாடி 3 இன்ச்சு, நம்ம கட் பண்ணும்போது 1.5 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சு வச்சு நம்ம கட் பண்ணுவோம். இதுதான் யூஷுவலான ஒரு மெத்தடு. நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். நான் என்னுடைய இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வி ஷேப்பில் நான் கட் பண்ணுவேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அது வீடியோஸ் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இதனுடைய மெஷர்மெண்ட்ஸை வந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
அதாவது நான் செஸ்ட் ரவுண்டுக்கு மட்டும் 4 இன்ச் வந்து நான் ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். அதாவது எல்லா அளவுக்குமே வந்து 4 இன்ச் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது நார்மலாக எல்லாருக்குமே சரியாக வரும். இப்போ 27 இன்ச்சு அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு லீனான உடம்பு. உங்களுக்கு தெரியும், சதைப்பிடிப்பான உடம்பு அளவு கம்மியாக இருந்தால் எப்படி இருக்கும், வெறும் எலும்பு தோலும் போர்த்தின மாதிரி இருக்க உடம்பு அப்படின்னா அதில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் 3 இன்ச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு அதில் ஒரு கன்ஃபியூஷன் வருது அப்படின்னா நீங்கள் 4 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து எல்லாருக்குமே பொருந்தும். சப்போஸ் கொஞ்சம் லூஸ் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், ஏன்னா ரொம்ப லீனாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணினீங்கன்னா நீங்கள் 3 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து உங்களுக்கு மெத்தடு. இது எல்லா இதுக்குமே பொருந்தும். ஏன்னா நார்மலாக இருக்க உடம்பை விட கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்காங்க ஆனால் செஸ்ட் ரவுண்ட் இவ்வளோ வருது அப்படின்னா நீங்கள் சதைப்பிடிப்பே இல்லை அப்படின்னா வேணால் நீங்கள் ஒரு 3 இன்ச்சு சேர்த்திக்கலாம். ஆனால் இப்போ நான் கால்குலேட் பண்ணியிருக்கிறது 4 இன்ச்சு வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ 27 கூட நான் 4 இன்ச்சு சேர்த்தும் போது 31 இன்ச்சு வருது. அப்போ அந்த 31 இன்ச் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அதனுடைய செஸ்ட் ரவுண்டாக நம்ம வச்சுருக்கோம். இப்போ இதுலேயே வந்துட்டு நம்ம 31 4ஆக பிரிக்கிறோம். 4ஆக பிரிக்கும்போது 7.25 இன்ச்சு வருது. அது வந்து நார்மலாக 1/4 செஸ்ட்டு, 4ல் 1 பங்கு மார்பு சுற்றளவு, ப்ளஸ் 1.5 இன்ச் அப்படிங்கிறது சீம் அலவன்ஸ். சீம் அலவன்ஸ், ஈஸ் அலவன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருக்க அந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இதில் என்ன மெஷர்மெண்ட்ஸ் பார்க்குறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதே மாதிரி 1/4 செஸ்ட்டு வந்து 7.25 அப்படிங்கும்போது 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ். டோட்டலாக நீங்கள் மெஷர் பண்ணும்போது 9.25 இன்ச்சு வரும். அடுத்தது என்ன பார்க்குறோன்னா வெயிஸ்ட் ரவுண்டு. வெயிஸ்ட் ரவுண்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஈஸ் அலவன்ஸ் சேர்த்த தேவையில்லை. சீம் அலவன்ஸ் மட்டும் சேர்த்துனீங்கன்னா போதும். 23 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். 23 இன்ச்சு உங்களுடைய வெயிஸ்ட் ரவுண்டு எவ்வளோ வருதோ அதை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா செஸ்ட் ரவுண்டு வந்து ஓகே எல்லாருக்கும் 27 மேக்ஸிமம் வரும். ஆனால் வெயிஸ்ட் வந்து நான் சொல்கிற அளவே வரும்னு சொல்ல முடியாது. நான் போட்டிருக்கிறது ஒருத்தருடைய மெஷர்மெண்ட்டு. அப்போ உங்களுடைய மெஷர்மெண்ட் வெயிஸ்ட் ரவுண்டு எவ்வளோ வரும், இல்லை இதுவே ஓகே அப்படின்னாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். 23 இன்ச்சை 4ஆக பிரிக்கும்போது 5.25 இன்ச்சு வருது. அது கூட 1 இன்ச்சை வந்து நான் டாட்டுக்காகவும் 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸுக்காகவும் நான் சேர்த்துறேன். இதுக்கு வந்து ஈஸ் அலவன்ஸ் தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு ஒரு மாதிரி சாப்பிட்டோன்னா ஒரு மாதிரி இருக்கும், சாப்பிடாத போது ரொம்ப லூஸாக இருக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஐ கட்டிக்கலாம். இல்லாட்டினா ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் லூஸ் கொடுத்துக்கலாம். அது அவங்கவுங்க உடம்புனுடைய சம்மந்தப்பட்டது. இப்போ வந்து உங்களுக்கு டோட்டலாக வெயிஸ்ட் ரவுண்டு நீங்கள் சீம் அலவன்ஸோட மெஷர் பண்ணும்போது 8.25 இன்ச்சு வந்து உங்களுக்கு வரும். அடுத்தது வந்து வெயிஸ்ட் லென்த்து, அதாவது ஒரு ப்ளவுஸினுடைய உயரம் அது எவ்வளோ அப்படின்னா 11.5 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். 11.5 இன்ச்சு கூட 1.5 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சுன்னு நான் போட்டிருக்கேன். அந்த 1.5 இன்ச் என்ன அப்படின்னா நம்ம மடிக்கிறதுக்காக, அந்த 1/2 இன்ச் அப்படிங்கும்போது ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது வைக்கிற சீம் அலவன்ஸ். இப்போது டோட்டலாக பார்க்கும்போது 13.5 இன்ச்சு வருது. இதுவுமே வந்து நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா ஃபோல்டிங்க்கு 1.5 இன்ச்சு வேணும். லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னா ஃபோல்டிங்க்கு 1/2 அல்லது 1 இன்ச்சு உங்கள் விருப்பப்படி நீங்கள் விட்டுக்கலாம். ஸ்லீவ் லென்த் வந்து 5.5 இன்ச்சு. அதே மாதிரி தான் இது கூட 2 இன்ச்சு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த 1/2 அல்லது 1.5 ஆட் பண்ணியிருக்கேன். அந்த 1.5 அப்படிங்கிறது வந்து ஃபோல்டிங்க்காக, 1/2 இன்ச்சு வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது நம்ம விடுற சீம் அலவன்ஸு. இப்போ இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 இன்ச்சு வந்து உயரம் வருது கையினுடைய நீளம். இதில் வந்துட்டு இதே தான், நார்மல் ப்ளவுஸாக இருந்தால் 1.5 இன்ச்சும், லைனிங் ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா 1/2 இன்ச்சும் நீங்கள் விட்டுக்கலாம். அடுத்தது வந்து ஸ்லீவ் ரவுண்டு. ஸ்லீவ் ரவுண்டுங்கும் போது 10.5 இன்ச்சு கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் 2ஆக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா 5.25 வரும். சைடில் 1.5 இன்ச் அப்படிங்கிறது சீம் அலவன்ஸ். அப்போ டோட்டலாக அந்த 1.5 இன்ச் அப்படிங்கிறது நம்ம செஸ்ட்டுக்கு, வெயிஸ்ட்டுக்கு, கையினுடைய அந்த ஆர்ம்ஹோல் இதுக்கும் அதே மாதிரி ஸ்லீவினுடைய எண்டுக்கும் ஈவனாக வர்றது அந்த 1.5 இன்ச்சு. எல்லா இடத்துலையுமே நான் அந்த 1.5 இன்ச்சு தான் ஆட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கும் போது 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் மட்டும் சேர்த்துனா போதும். பேக் நெக் அப்படின்னாலும் உங்களுக்கு 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் மட்டும் சேர்த்துனா போதும். அந்த சீம் அலவன்ஸ் அப்படின்னா ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக 1/2 இன்ச்சு. எந்தெந்த இடத்துல 1/2 இன்ச்சு விட்டுருக்கோமோ அந்த இடத்துல எல்லாமே நீங்கள் 1/2 இன்ச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் அந்த ஃபிட்டிங் உங்களுக்கு கரெக்டாக வரும். அதே மாதிரி ஃப்ரண்ட் ஓப்பன் லென்த்தை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், அது ஒரு அப்ராக்சிமேட் மெஷர்மெண்ட் தான், கழுத்தினுடைய அளவை பொறுத்து தான். அதனால் அதுக்கு இதில் வந்து நான் 2.5 + 1 சேர்த்து 3.5 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் லென்த் வந்து எப்படி கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். செஸ்ட் ரவுண்டை 3ஆக பிரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸ், 1 இன்ச்சு சீம் அலவன்ஸ் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து 27 இன்ச்சு வந்து தான் நமக்கு செஸ்ட் ரவுண்டு. அதனால் செஸ்ட் ரவுண்டை வந்து எப்போவுமே மறக்காமல்
மைண்டில் நீங்கள் அந்த ஒரு ப்ளவுஸினுடைய கால்குலேஷன் முடிகிற வரைக்குமே மைண்டில் செஸ்ட் ரவுண்டுன்னா டைரெக்டாக ஒரு பாடியில் எடுக்கிற அந்த மெஷர்மெண்ட், பேசிக் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 27 இன்ச்சை நம்ம 3ஆக பிரிக்கும் போது 9 இன்ச்சு வருது. அதை வந்து நம்ம அதாவது சம்திங் வரலாம், சின்ன சின்ன அதாவது பாயிண்ட்டு 2, 3 அந்த மாதிரி வரலாம். நீங்கள் அதை கூட நீங்கள் சேர்த்துணுன்னு இல்லை. மேக்ஸிமம் அதை 3ஆக பிரித்து அது கூட 2 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. அப்போ 11 இன்ச்சு வந்து டோட்டலாக லென்த்து வருது. 1 இன்ச் அதில் ஈஸ் அலவன்ஸ், 1 இன்ச்சு சீம் அலவன்ஸ். அதே மாதிரி நெக்கினுடைய அகலம் வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன், இந்த அளவுக்கு எவ்வளோ நெக் அகலம் வைக்கிறது அப்படின்னு சொல்லி. எந்த ஒரு அளவாக இருந்தாலும் பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி தான் அப்ராக்சிமேட்டாக அதை வந்து செஸ்ட் ரவுண்டை 12ஆக பிரிச்சுக்கோங்க. 12ஆக பிரிச்சுக்கிட்டீங்க, என்ன அளவு வருதோ அந்த அளவை வச்சிங்கனாவே உங்களுக்கு கழுத்தினுடைய அகலம் கரெக்டாக வரும். அதனால் ரொம்ப பெரிய உடம்பாக இருந்தால் நீங்கள் வந்து அதிகமாக போயிட்டே இருக்கும். அதனால் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகாதீங்க. மேக்ஸிமம் 3, 3.25 வரைக்கும் நீங்கள் நிறுத்திக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் போக தேவையில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அதிகமாக யாரும் அகலம் வச்சு போடவும் மாட்டாங்க. அதே மாதிரி ஆர்ம் ஹோல் ரவுண்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, செஸ்ட் ரவுண்டு வந்து 4ஆக பிரிச்சுக்கோங்க. அதில் வந்து -1 இன்ச் பண்ணிக்கோங்க. இப்போ 27 4ஆக பிரிக்கும் போது 6.25 வருது. 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 5.25 வருது. இது வந்து அப்ராக்சிமேட்டு தான். நீங்கள் இப்போ நான் ஏற்கனவே இருக்க ஆர்ம் ஹோல் கூட நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ 11.5 இன்ச்சு இது வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். ஒரு சின்ன ஒரு 1/4 இன்ச்சு முன்ன பின்ன வரலாம். 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுக்கு உள்ளே வர்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த அளவுகள் வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது அது நமக்கு கரெக்டாக வந்துடும். ரொம்ப அக்யூரேட்டாலாம் நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ண முடியாது. ஏன்னா உடம்பே வந்து எப்போவும் ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல. ஒரு டைம் ஒரு ப்ளவுஸ் போடும்போது நல்லா ஃப்ரீயாக போடும்போது நல்லாயிருக்கும். ஒரு டைம் பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸ் போடவே முடியாது. அது வந்து நம்ம உடம்புனுடைய ஹீட்டை பொறுத்து, அதே மாதிரி அந்த கூலிங்கை பொறுத்து, அந்த மாதிரியாக உடம்புனுடைய அந்த இது வந்து மாறுபட்டுகிட்டே இருக்கும். நல்லா சாப்பிடாமல் இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், நல்லா சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் போடும்போது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் டைட்டாக போடுற எந்த ஒரு கார்மெண்ட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து எப்போவுமே அக்யூரேட்டாக நம்ம மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது ஆப்டாக இருக்காது. அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் போடுற ப்ளவுஸில் ஏதோ ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம பாடியினுடைய கண்டிஷன் அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த 1/4 இன்ச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்குள்ளே வர்றது எல்லாமே உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் கால்குலேஷன் போடும்போது அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதனால் அதுக்காக எல்லாம் பயந்துட்டு நீங்கள் எப்படி தைக்கிறதுன்னு தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற அந்த ஒரு ஃபியரே உங்களுக்கு தேவையில்லை. தைரியமாக நீங்கள் எதுனாலும் ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா எந்த ஒரு விஷயமுமே இப்போ நான் எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் என்னுடைய அனுபவம் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனால் உங்களுடைய அனுபவம்னு ஒன்று இருக்குது. அது நீங்களாக ஓனாக ஸ்டிச் பண்ணும்போது தான் அந்த ஒவ்வொரு தையலில் இருந்தும் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் கற்றுக்க முடியும். நான் உங்களை என்கரேஜ் தான் பண்ண முடியும். அதே மாதிரி நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்க முடியும். நீங்கள் என்னை விட ப்ரில்லியண்ட்டாக கூட உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சு ஷேர் பண்ணிக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலுமே நீங்கள் அதை கமெண்ட்ஸில் போடலாம். என்னுடைய இந்த வீடியோவுக்கு எப்படி உங்களுடைய ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா ஃபர்தராக நான் போடுற எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.